ஓகே போலாமா? ரெடியா? யாரு தலைப்பு செய்தி படிக்க போறா? தலைப்பேசி செய்தி யார் வேணா படிக்கலாமா? இது வந்து தி இன்னசென்ட் டாக் நிகழ்ச்சிக்கு. ஓ இன்னசென்ட் டாக். யாருமே இன்னசென்ட்? எல்லாரும் இன்னசென்ட் மாதிரி அத நான் கொடுங்க. எல்லாரும் இந்த உலகத்துல இன்னசென்ட். இன்னசென்ட் அதாவது ரொமான்டிக்ல கொடுங்க. நம்ம போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வருமா பேசி முடிச்சிட்டோம். ஆனா நீங்க நல்லா காமெடி பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே இந்த அம்மா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு மொக்க காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. டேய் நியூஸ் படிக்காம 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கான் முடியாம. ஆனா ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் ஆரம்பிச்சிருச்சு. சவுதி அரேபியாவில் கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் கசூரி மேத்தி சுட்டதில் தமிழக மீனவர் பலி. காப்பாத்தாத. இங்க அவங்கதான் நான் காப்பாத்தல. அது வேற. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. நோ பீப் நோ சென்சார் அன்கட் வெர்ஷன். ஆமா நான் சொல்லிட்டு ஏதோ படிச்சு விடுறாரு. அதுக்கு பயந்து தான் நான் படிக்கிறேன். என்னமா நியூஸ் பாருங்க, நான் துப்பாக்கியால சுட்டுட்டாங்க சவுதி அரேபியாவில். 3 பேர் காயம். தமிழக மீனவருக்கு பலி தம்பி. நீங்க பாட்டுக்கு இப்ப விஜய் நான் இதுக்கு அம்பாசிடர் பேசி அறிக்கை வெளியிடுவாரா? நான் நேரா போய் பார்த்துட்டு வரேன். மத்திய அரசாங்கத்திட்டயா? மத்திய அரசாங்கம் பேசி அங்க இருந்து அம்பாசிடர் பேசி அங்க இருந்து அம்பாசிடர் பேசி. ஆமா ஏற்கனவே சொல்ல வைக்காது. நான் நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்க பார்த்து பேசிட்டு இல்ல. எனக்கு நீங்க 2 பேரும் பேசுறதா தயவு செஞ்சு ஓரமா பேசிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசுவேன். எனக்கு கத்து கொடுத்தது எங்க தாய் எனக்கு கத்து கொடுத்தது அன்பு மொழி, அறிவு மொழி, அழகு மொழி, கனிமொழி, தேன்மொழி, சுடர்விழி. தம்பி தொகுதி மறுவரையறை ஆபத்தாக அமையும் என இந்தியாவிலேயே முதலாக எதிர்த்த இயக்கம் திமுக தான். சொன்னது ஆதவர்ஜுனா. தனி தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து உதயநிதி பேச்சு. ஓ இல்ல ஏன்னா இதே ஸ்டேட்மெண்ட் ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. நாங்க குரல் கொடுத்தோம்னா டீலிமிட்டேஷனை வந்து நாங்க தான். அனிதா வீட்டுக்கு விஜய் போனதுக்கு அப்புறம் தான் நீட்டு இங்க பெரிய போராட்டமா மாறினது. அது வன்னியரசன் தான். இல்ல வன்னியரசன் தான்டா. அந்த மாதிரி இப்ப உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொருத்தரங்கிறான் ஒரு தாத்தா ஒருத்தன். நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் இங்க மேல வந்து இங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு பேசுவான்ல. மட்டும் சொல்லுங்க. அவன் பேரா? அவன் கிடக்குறான் மைரண்ட். அவன் பேர்ல சொல்ல முடியாது. முடிகிற எழுத்து மட்டும் சொல்லுங்க. அது மாதிரி இருங்கிறாரு. அப்ப எங்க அண்ணனே ஆமா. இல்ல இப்போ இங்க வந்து எந்த திட்டம் முதல்ல வரும் பொழுதும் அதை முதல்ல எதிர்க்கிறது இல்ல, அது வந்து சட்டமா இல்லையான்னு சொல்லி கொடுக்கறதே திமுக தான். இவங்களுக்கு அரசியல் கத்து கொடுக்கறதே திமுக தான். அது என்ன வேணாலும் சரி, நம்ம திமுக மேல 1000 முரண்படலாம். இங்க அரசியலை முடிவு பண்ணது திமுக தான். அததான் அவர் சொல்லிட்டாரு. ஆதவர்ஜுனாவே ஒத்துக்கிட்டாரு. ஆமா அப்புறம் நாங்க கொண்டு வந்த தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு கொடுத்ததுக்கு நாங்க வந்து நன்றி சொல்றோம் அப்படின்னு. ஓகே, இதை நாம மட்டும் இல்ல, விஜய ஒத்துருக்காப்புல. என்னமோ நாங்க தான் அரசியல்னு பேசுவீங்களே அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. அவருக்கு யாரோ சொல்லியிருக்காப்புல திமுக தான் அரசியல். முன்னாடி எந்த கண்ட கருமத்தெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க, ஆனா நாங்க இதுக்கப்புறம் கொடுக்கறதா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ணா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு சிபிஐ போலீசார் புதிதாக வழக்கு பதிவு. 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை தொடங்கியது. நிமிஷம் முன்னாடியே படிச்சு ப்ரிப்பேர் ஆயிட்டல. என்னது சிபிஐ மேட்டரா? ஆமாண்ணா, புதுசா வழக்கு பதிவு. எல்லா வழக்கும் முடியுது, இந்த வழக்கு ஏன் முடிய மாட்டேங்குது எனக்கு? அது விஜய் நான் முடிச்சு வைப்பாரு பாருங்க. விஜய் என்ன முடிச்சு வைப்பாரு? சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு வேணும்னாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு விசாரிக்குதா, அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு யாருமே இப்பெல்லாம் அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு சிபிஐ மேல குறை சொல்லாதீங்க. நான் தெரியாம கேக்குறேன். சிபிஐ எந்த வழக்க முதல்ல முடிச்சு வச்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இதுல முடிச்சு வச்சாங்களே தம்பி. சரி, அஜித் குமார் கொலை வழக்குல வந்து முடிச்சு வச்சாங்களே. அடுத்து எங்க ஒரு 4 வழக்கு. அப்புறம் இது 4 வழக்கு தமிழ்நாட்டுல சிபிஐ முடிச்சு வச்சுன்னு ஒரு 5 வழக்கு சொன்னீங்கன்னா முடியாத 50 வழக்கு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க 5 சொல்ல முடியாது. ஏன்னா முடிக்கல சொல்றேன். அந்த சிபிஐ வழக்கு சிபிசிஐடி தான் முடிச்சது. ஆமா, அத வாங்கி இவங்க முடிச்சு வச்சாங்க. அதேதான் சிபிசிஐடி சேர்த்து. இத படிமா, இந்த முதல்ல ஒரு அருமையான மேட்டர் படிக்கணும் இருப்ப. சட்டமன்றத்தில் தமிழை அவமதிக்கும் வகையில் பேசிய நிதியமைச்சர் மரியா வில்சன் மன்னிப்பு கோர வேண்டும். சீமான் கட்டும் கண்டனம். கேட்டுட்டார். காசு கொடுத்தா சும்மா இருந்த போப்ல. ஏய் பேசாம இருக்குன்னா காசு கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பு, ஆயிரத்திறக்க மாட்டேன்னு கொடுக்கல உள்ள இருக்கு. இந்த அறிக்கை விட்டா பேமெண்ட் பெண்டிங் விடுங்க கடந்து. இதுதான் சாக்குன்னு ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான்டா. யாரு ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கிறான் போட்டு. நீ பெரிய தாளாரா கல்வி தந்தையா ஆச்சா பூச்சான்னு வச்சு இருக்குன்னு இருக்கிறான். செத்த பாம்பு கிடைச்ச மாதிரி வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க.
சாட்டை எடுத்து யாரையும் பேச சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியும்பா, டீ கோடு எனக்கு புரியும். அவங்க மக்களுக்கு புரியுமா? அவங்க மக்களால் பேரெல்லாம் நம்ம தானே அது வந்து- அவன் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ இன்னும் நான் வந்துடல. சரியா? சரி, இப்ப நாம் தம்பிகள் வந்து மைக் செட் ஸ்ரீராம கடிக்கிறாங்க ஒரு 3 நாளா. அவனுக்கு சுவையா இருக்குது, கடிச்சிட்டு போறான். எனக்கு என்ன எனக்கு என்ன ஏன்னா மைக் செட் ஸ்ரீராம் ரொம்ப நாள் கழிச்சு பொலிட்டிக்கல் செட்டையர் பண்ணியிருக்காப்ல. அந்த வீடியோ பார்த்தேன். நமக்கு நம்மள மாதிரி இப்ப நாம தான் செட்டையர் பண்றேன், நாம தான் ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு கூட கம்பெனிக்கு வேற பார்க்கும்போது எனக்கு பக்கத்து செல்லுக்கு ஆள் பிடிக்கிற நீ. அதனால வந்து மைக் செட் ஸ்ரீராமை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி செட்டையர் சோபி எல்லாருமே பண்ணணும்னா அப்பதானே எனக்கு கம்பெனி. நான் மட்டும் தனியா எஃப்ஐஆர் வாங்குறதா? அவங்க எல்லாம் நைஸா தப்பிச்சிருவாங்க. திருப்பி ரூட் காலைல வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். அவங்க காலைல வந்துருவாங்க. நீ நீ விழுவியா? உண்மையை சொல்லிட்டியா? நீ அவ்வளவுதான். விழுவியா? நான் விட மாட்டேன். அதேதான் அண்ணா. பிரச்சனை. இல்ல, நீங்க முதலமைச்சர் படிங்க, நீங்க படிங்க. முதலமைச்சர் விஜய் வருகையால் சூரியனுக்கு வியர்த்தது. மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். இது சட்ட- ஆமா என்னன்னு படிச்சு என்ன மேட்டர் தெரியுமா? என்னது? வேளாண் துறை அமைச்சர் வினோத்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல, பச்சை துண்டு. கும்பகோணக்காரரு. அவர் என்ன பண்ணாப்ல, நீங்கள் வருவதற்கு முன்பு விஜய குசிபுறத்துக்காக பழைய ஏடிஎம்கே ஃபார்மட், நீங்கள் வருவதற்கு முன்பு சூரியனால் அனைவருக்கும் வேர்த்தது, நீங்கள் வந்து பின்புதான் சூரியனுக்கே வேர்த்தது. ஆனா இப்ப பாரு அக்கில் இருக்குது, ஏசி போடுங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு இந்த பக்கம் எந்திரிச்சு, ஐயா ஓபிஎஸ் சூரியன் கிட்ட எவனுமே நெருங்க முடியாதுடா. விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவனுமே யாராலையும் நெருங்க கிட்டவே முடியாத நெருங்க முடியல. அதுக்கு பாயிண்டே கிடையாதுல்ல. ஆமா அதுக்கு என்ன பாயிண்ட்? இதுக்கு என்ன நீ மறுப்பு சொல்லுங்க? தம்பி, இது ஒரு மில்கி வே, இன்னொரு மில்கி வேல ஒரு சூரியன். காலங்காலமா 98 99 வருஷமா அதிமுக திமுக தான். திமுக அவரு என்ன நினைப்புல அண்ணா அவர்கள் உதயசூரியனை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. அன்பிலீவபிளான ஒரு செலெக்ஷன். அதை வந்து அதை கருத்து மறுத்து பேசுறதுக்கும் இங்க வந்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அந்த கட்சிக்கு அந்த லெகசி இருக்குது. சும்மா உதயசூரியனை வச்சுக்கிட்டதுனால அது பேச முடியாது. அப்படி வேலை செஞ்சாதான் அப்படி பேச முடியும். நான் என்ன நினைக்கிறேன், அப்ப சூரியன் கிட்ட நெருங்க முடியாது, விசில நசுக்கி போட்டுடலாம் அதானே? கிட்ட போனா அதுவே எரிஞ்சிடும்டா. கிட்ட யாரு போனாலும் எரிஞ்சு சுண்ணாம்பு ஆயிடுவீங்க, விசில சூரியன் இருக்கு சாம்பல் ஆயிடுவீங்க. இன்னொன்னு நேற்று இது பேசணுன்னு ஓபிஎஸ் கண்டு, தலைவா என்ன என்ன இப்படி அடிக்கிறாப்ல, கழட்டி அடிக்கிறாப்ல. இல்ல, அவங்களுக்கு என்ன சாக்காரம் இருக்கும்னா, போன வாரம் வரைக்கும் இந்த அவரு தாவேக்கால் இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துருவார், அவருதான் துரந்தர், உங்களுக்கு இருக்குடா டே டிஎம்கே அப்படின்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி ஒரு பஞ்சம் திமுக அடிச்சதுல யாருமே அடிக்கல. டக்குன்னு திமுக இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் டக்குன்னு ஓபிஎஸ் பார்த்து சுற்றி நின்று ஊரே பார்க்க. நேற்று அவரு 2 நாளா அவரோட பேச்சுக்கு தான் பயங்கர வைரல். தூங்கிக்கிட்டு இருக்கா விஜய் அரசுன்னு கேக்குறாரு. அவர் தான் கேட்டாரு, நீங்க சொன்ன திட்டம்லாம் எங்க? இல்ல எனக்கு மக்கள் தெரிஞ்சு எதிர்பார்த்து ஏமாந்துட்டு இல்ல, அவர் இருக்காங்க. அடிச்ச 2 வலுவான பஞ்ச். ஒண்ணு எலக்ட்ரல் பாண்டுக்கு ஏறி சங்கிலியே ஒண்ணு வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சூரியனுக்கு வேர்க்காதுடா, சூரியன்கிட்ட போனீங்கன்னா நீதான் எரிஞ்சு சாவடி. ஏற்காதுங்க, உருகி வடிஞ்சிருவேன். இன்னொன்னு வந்து அவரு இது வரைக்கும் அதிமுக இருந்தப்ப அப்படி பேசுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. அதனால அதாவது இப்ப இவங்கதான் இபிஎஸ் வைங்களேன், அவங்க இருக்காருன்னா நான் தான் ஓபிஎஸ்னா. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. எங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவரு இவ்வளவு பேசுவாரான்னு. இப்பதான் நம்மளுக்கு புரியுது, அவரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இடமே அங்க கிடைக்கல. ஐயோ, இப்ப ஜாலியா முதல் சட்டமன்றம் நடந்துச்சுல, முதல் சட்டமன்றம் அப்ப பிரேமலதா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க எல்லாரும் வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்க, இது பிளாஸ்டிக் ஒளி பண்ணணும், அதனால கண்ணாடி பாட்டில் வைங்கன்றாங்க. அதுக்கு அங்கிருந்து அவர் கொண்டு இல்ல டம்ளர்ல கொண்டு டம்ளர்லாம் வேணாம், சட்டமன்றத்தை திடீர்னு இவனா கோவம் தான் டம்ளர் தூக்கி எரிஞ்சிருவான். ஆமாமா எல்லாரும் பிரிச்சுட்டாங்க அதுக்கு. இல்ல அது ஆக்சுவலா லாஜிக். அப்புறம் விசாரிச்சு பார்த்தோம், உண்மையா ரீசன் அதானா? ஏன்னா கோவத்துல விட்டு ஏன்னா நம்ம மரியாதை பேப்பர்ல எழுதிறாங்க ஏற்கனவே மைக் எடுத்தலாம்ல அந்த மாதிரி. அதாவது யாரு இவங்க சொன்னது, பிரேமலதா என்ன காரணம் சொன்னாங்கன்னா, பாட்டில் டம்ளர்ல கொண்டு வந்து குடுக்கறதுங்கிறது அது வந்து வேணாம், ரொம்ப சிரமமா இருக்குது, குடுக்கறவங்களுக்கு சமம், யூஸ் பண்றவங்களுக்கு சிரமமா இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சு இன்னொன்னு அது வந்து எரியறதுக்கும் வசதியா இருக்கும், அதனால டம்ளர் வைக்காதீங்க, பாட்டில வைங்க அப்படின்னு அவங்க சொல்ல. அதுக்குதான் ஐயா ஏச்சாரு, டம்ளர் வைத்தா மட்டும் இல்லை, பாட்டில் வைத்தாலும் இழுத்தாட்டி அப்படின்னு ஒரு பஞ்சா சொல்லி முடிச்சாப்ல. ஏன்னா அவரு பல வருஷமா அந்த ஆப்போசிட் கூட இருந்தவர்ல, அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு பஞ்சு பண்ணி சொல்லுமா தான் இருக்கிறாப்ல. இது நல்லா இருக்கு. அதிமுக வந்து வாய்ப்பே கொடுக்காம அவர் உட்கார வச்சிருக்காங்க இவ்வளவு நாளுக்கு. பழனி 100 கோடி நில மோசடி வழக்கில் கைதானவர். மதுரை சிறையில் அன்வர்தீன் இறந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், ஐகோர்ட்டில் அரசு வக்கீல் வாதம். அப்ப என்னதான் ஆக்கணும்? இதைத்தான் உங்களுக்கு அரசியலாக்கணும். கடந்த ஒரு மாசத்துல
அதை ஒரு நாள் சொல்லிட்டாரு, தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம், இடம் சட்டப்பேரவை. சட்டப்பேரவை அரசியல் பேசாதங்கிறாரு. எங்கதான் அரசியல் பேசுறது, எங்கதான் அரசியல் பேசுறது? அதாவது கடந்த ஒரு மாசத்துல 10 லாக்அப் டெத் நடந்திருக்குது. அந்த லாக்அப் டெத்து பத்தி எந்த அறிக்கையும் விடல. அரசுகிட்ட இருந்து எந்த அறிக்கையும், முதலமைச்சர்கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் வரல, போலீஸ் தரப்புல இருந்து எந்த அறிக்கையும் வரல. அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல, நான் கேட்கவும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் வேணும். ராஜ்மோகன் ஒருத்தர் இருந்தாரு. போன தடவை அஜித் குமார் இறங்கும்போது நல்லா விக்ஸ் வியாபாரத்துக்கு வர்ற ஆர்டிஸ்ட் மாதிரி மூக்க நல்லா உறிஞ்சுக்கிட்டு, நம் சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார், என் சகோதரர் இறந்து விட்டார் அப்படின்னு. என்னால பொறுத்துக்க முடியல, என்னால தாங்கிக்க ரிசைன் பண்ணிட்டு போங்க சிஎம் அப்படின்னாரு. இப்ப ரிசைன் பண்ணிட்டு போங்க சிஎம் அப்படின்னு வீடியோ எல்லாம் போட வேண்டாம், முன்வரிசையில் உட்காந்து ஒரு கூப்பிட்டு சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொன்னாப்புல. இதெல்லாம் ஒரு அப்படின்னு டெம்ப்ளேட் மாதிரி இப்ப ஆகி போச்சு. ஆமா சூப்பர் மேட்டர்மா. அதான் நான் படிமா. ஓடு மாட்டோவில் இளம்பெண் கழுத்தறுத்து கொலை. இன்ஸ்டாகிராமில் ஆண் நண்பருடன் பழகியதால் கணவர் வெறிச்செயல். பரபரப்பு வாக்குமூலம். ஜாக்கிரதையா இருந்துக்குமா கொஞ்சம். எதுக்கு பெண்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்குது, பயலோட பழகும்போது ஜாக்கிரதையா இரு. கல்யாணம் ஆனவங்க கூட நான் என்ன பேச போறேன்? தம்பி கல்யாணம் ஆம்பளை தானம்மா, கழுத்து எரித்து இதுதான் முதல் டைம் நடந்திருக்குது. ஓட ஓட வெட்டி வெறிச்செயல். சுப்பிரமணியபுரத்துல வர மாதிரியே ஆட்டோக்குள்ள வெட்டி கரன்னு வச்சு அறுத்து போட்டுருக்காங்க. வேற அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல ஏன்னா ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது தம்பி. நீங்க ஒரு எங்கண்ணா? அம்பத்தூர். அம்பத்தூர்ல தான்மா. அப்படியா? அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க போட்டு. மேட்டர் அது கிடையாது. சட்டம் ஒழுங்கு தலைநகர்ல எவ்வளவு சந்தி சிரிக்குதுங்கிறதா. சிங்க பெண்கள் எங்கே, அதுதான் கேள்வி. அது வாங்க, சிங்க பெண் எங்கே? இந்த பெண்ணுக்கு சிங்க பெண் நம்பராவது தெரியுமா? என்ன பிராண்ட் பண்ணாங்க? கண்டிப்பா எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உன்ன அந்த உலகம் ஒரு நாள் பாக்கும், வெளியே வா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார் ஸ்டேஷனா. இந்த இது இருக்கு பாருங்க, இந்த செய்தி படிச்சாச்சு, இப்பதான் படிச்சோம். சரி இது படிங்க. இது குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லாததால் குட்கா வழக்கில் இருந்து மத்திய அரசு அதிகாரி விடுப்பு. ஹைகோர்ட் உத்தரவு. மத்திய அரசு அதிகாரி விடுவிப்பு. விடுப்புட்டு வந்துட்டு விடுவிப்பு. சொல்லுங்க, நான் கருத்து சொல்லுங்க. லீவு. ஆதாரம் இல்லாததால் அவர் வந்து இது மாதிரி ஏதோ இன்னொரு கேஸ் வந்துச்சு. ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்படுகிறாருன்னு ஒரு நியூஸ் ஒண்ணு. தம்பி நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆதாரம் இதெல்லாம் மேட்டர் இல்ல. தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் உருவாக வேண்டும். அதுல அப்படி சொல்லியிருந்தோம். மேபி நீ இல்ல இருங்க, அங்க லாபிங் ட்ராக் ரோட்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் உருவாக வேண்டும். அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. கவுண்டமணி செங்கல் எடுத்து இலையில வச்ச மாதிரி வச்சா அது என்ன மோட்டிவா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன்னா, விஜய பிஎம் ஆக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்கிடலாமோ? ரொம்ப நல்லது. மொத்தத்துல தமிழ்நாடு நல்லா இருக்கணும். தனுஷ் இந்த நாடா நல்லா இருக்கும். மொத்த இந்தியா சாகுவாங்கல்ல. தனுஷ் வந்துருவாருல்ல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த சங்கிங்க மத்தியம் ஒரு குரூப்ல கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அண்ணாமலை கர்நாடகாவுக்கு போனதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஆள் 2 ஸ்டேட் சிஎம்மா இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரே ஆள் பிஎம்மாவும் சிஎம்மாவும் இருக்க முடியுமா? யாராவது சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் சொன்னா அந்த பேட்ச் இருந்தா இருக்கலாம். அந்த பேட்ச் இல்ல. இப்ப இது ரிசல்ட் வந்து உடனே திரும்பி பார்த்தோன்னே ஓடி போவாங்கல்ல ஒரு குரூப். அந்த கோஷ்டியை தான் நான் இப்ப வந்து ஹெவியா லைக் பண்றேன், அவங்கள தேடுறேன். ஒருவேளை மாணிக்கம் தாகூர் காங்கிரஸை அடித்தால் திருப்பி அடிப்போம், திரும்பி நின்று அடிப்போம், பல்ட்டி அடிப்போம் இப்பெல்லாம் பேசுவாரா? இப்ப மாணிக்கம் தாகூர் பேசுவாரா? இல்ல ராகுல் காந்திக்கு போட்டியா இருக்கிறாப்ல தானே. ராகுல் காந்தி விசஸ் விஜய். இதுலயே சூசம் ஒண்ணு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் உருவாக வேண்டும்னா பிரதமர் வேட்பாளர் விஜயா ஆதவர்ஜுனாவான்னு தெரியலையே. இருக்குல்ல, ராகுல் காந்தியா விஜயன் பேசிட்டு இருக்கிறேன், ஆதவர்ஜுனா விஜயன் பேசுறான். அவங்க தான் பப்பு அப்படி இல்ல. எனக்கு ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டாங்க இல்லங்க. அப்புறம் பிஎம்ல அவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சா? அப்படிதாங்க சிஎம் சொன்னோம். இப்படித்தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தல்பதினே கஹாத்தா அப்படின்னு பேச அவருக்கெல்லாம் ரொம்ப அருமையான இடம் வந்து இதுதான். மும்பை, டெல்லி, உத்தரப்பிரதேசம் தான். விஜய் எல்லாம் அங்க போயிட்டு ஜாலியா இருக்கட்டும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உத்தரப்பிரதேசம் போக கூடாது, எங்களை விட்டுருங்க. அதாவது நம்ம வந்து எவ்வளவு பெரிய பல திட்டங்களை உத்தரப்பிரதேசம் சீமானுக்கு வேணும். சீமானுக்கு இடம் கிடையாது. கரெக்ட் தான். ஏன்னா நேத்து யோகி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. கோமியத்தை வீடு வீடாக வாங்குவாங்க அரசு ஊழியர்கள் நேரா வந்து. அதை வாங்கிட்டு போய் மூத்திரத்தை வாங்கிட்டு போய்
இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு அதை ஊத்து வைக்கலாம். சயின்டிபிக் ப்ரூஃப்ல அந்த மாதிரி எதுவுமே லிட்டர் கிடையாது. 10 ரூபா தம்பி. லிட்டருக்கு 10 ரூபாவா? ஆமா. இப்ப எனக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா இருந்தா போதும். உத்தரப்பிரதேசத்துல இருக்க கண்டிஷன் படி 3 வேளை சோத்த தின்றலாம். ஆமா. அவன் குடுக்கறது மாட்டு கோமியம் தானா? அவன் குடிச்சும் பார்க்க மாட்டான். இல்ல தண்ணியோட கேட்க மாட்டான். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. அதோட காவி கலர்ல கொடுத்துட்டாருன்னா காவியா இருக்குது, நிச்சயமா மாட்டு மூத்திரம் தானே எடுத்து போய் ஊத்திடுவானே, 100 ரூபா சம்பாதிச்சிருவானே. எவ்வளவு நல்ல பிசினஸ் மாடல். தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இவ்வளவு நேரம் ஒரு ஹார்ட் பீஸ் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. குட்டிக்கதை கூறி எம்ஜிஆர் பட பாடல் பாடிய அமைச்சர் மரிய வில்சன். ஆமா. பொறுமை இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்னு பேசி இதெல்லாம் நல்லா கனையா பாட வருது. பார்த்துதான் படிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. பாட்டு படிக்க சொன்னாதான் பொறுமை இருந்தால் தலைவனாகலாம், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சால் என்ன அமைச்சர் இருந்து தூக்காமல் இருக்கலாம். ரெக்வெஸ்டிங் அதாவது நீ சொன்ன மாதிரி அட்போர்டு பார்க்காம நான் எழுதும் அமைச்சரவை கடிதாசி பார்க்காம பேசும்போதெல்லாம் நல்லா பேசுறாங்க, பார்த்து படிக்கும்போது தப்பா படிக்கிறாங்க. அது என்ன வியாதினே தெரியும். ஒரே மாதிரிதான் உன்னோட பேச்சாமா படிச்சு நீ சரி பண்ற. 2 கடைசி நியூஸ் சொல்லுமா நியூஸ் கிடையாது, படிச்சு முடிச்சிருக்கோம். 4வது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது. அரசு பெண் ஊழியரின் மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. நன்றி வணக்கம். ஆனா இது ரொம்ப இதுவான சங்கடமான செய்தி. அதுக்கு நன்றி வணக்கம் சொல்லுங்க. சரி வேணாம், அப்ப இந்த செய்தியை சொல்லி முடிச்சிருங்க. இதை முடிங்க. இது முக்கியமான செய்தி, அதை போட்டு முடிச்சிருங்க. கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரம். ஹைகோர்ட் நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபணம். மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தகவல். இன்று இந்த சிறப்பு செய்திகள் முடிவடைகிறது. நன்றி வணக்கம்.